ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சோழனுக்கு சுத்தமா சமைக்கவே தெரியறதுல நம்ம நிலா கிட்ட பயங்கரமா சோழன் திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம நிலா கிட்ட இருந்து திட்டு வாங்குறத கம்மி பண்ணலன்னு சொல்லிட்டு சோழன் எங்க பல்லவனுடைய அம்மா எங்க இருக்காங்கன்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நிலா பல்லவன் பக்கத்துல இருக்காங்க, அதனால இப்போதைக்கு இந்த விஷயத்த பேச வேண்டாம், ஹோல்ல போடலான்னு சொல்லிட்டு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு இப்ப அமைதியா இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நிலா ஆபீஸ்ல இருக்காங்க. நிலா ஆபீஸ்ல இருக்கும்போது கரெக்டா நம்ம ராகவ் வராங்க. ராகவ் இங்க பாருங்க நிலா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்க என்னுடைய கேபினுக்கு வாங்கன்னு சொன்னதும் இப்ப நிலாவும் கேபினுக்கு போறாங்க. இந்த ப்ராஜெக்டை பாருங்கன்றாங்க. ப்ராஜெக்ட் பார்த்தா ரொம்பவே பெரிய கோடிக்கணக்கான ப்ராஃபிட் இருக்க மாதிரி ப்ராஜெக்ட் இருக்கு. இதை பார்த்ததும் ராகவ், இவ்வளவு பெரிய ப்ராஃபிட் என்னால பண்ண முடியாது, எனக்கு அதுக்கான தைரியம் இல்லை, இருந்தாலும் கூட நான் இருக்கிற மாதிரி இருந்தா அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், அனுபவமும் எனக்கு நல்ல அனுபவமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதும் இங்க பாருங்க நிலா, இந்த ப்ராஜெக்டை பண்ண போறதே நீங்க தான் சொன்னதும் இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க நிலா. என்ன சொல்றீங்க ராகவ், என்னால அது முடியுமான்னு தெரியல, என்னால அது முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன் முடியாது? கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களால முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, அப்புறம் ஏன் முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க? கண்டிப்பா உங்களால முடியும்னு சொல்லிட்டு ராகவ் சொன்னதும் நிலாவுக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நிலாவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நிலா சந்தோஷப்பட்டுட்டு நேரா கூட ஒர்க் பண்ற லேடி கிட்ட போயிட்டு விஷயத்த சொன்னதும், பத்தியா இந்த மாதிரி எங்களோட ஹையஸ்ட் ப்ராஜெக்டே 15 கோடி தான், இது 25 கோடி இந்த ப்ராஃபிட்டை உங்களுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ராகவ் ஏதோ உங்களை நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துல ராகவ் நின்றுட்டு இருக்காங்க. ராகவை பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நிலா ஆமா நிலா, நீங்க என்ன பர்ஃபியூம் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு நிலா இல்ல சார், அது நான் இதை பத்தி நீங்க என்ன கேட்க வந்தீங்கன்னு கூட எனக்கு புரியல, நான் வேற ஒரு விஷயத்த நான் நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம நிலா சொல்றாங்க. நிலா சொன்னதும் உடனே ராகவ் சரி ஓகே கண்டினியூ பண்ணுங்க உங்க ஒர்க்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனதும் மறுபடியும் நிலாவை அவங்களுடைய ஃப்ரெண்ட் கிண்டல் பண்றாங்க. பத்தியா என்ன பர்ஃபியூம் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருது, அவருக்கு உன் மேல ஏதோ ஒரு கண்ணுன்றாங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, நான் பர்ஃபியூமே போடல, அப்ப நேச்சுரலே அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு போலன்னு எல்லாம் சொல்லிட்டு மாறி மாறி கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம நிலாவும் ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க. அடுத்ததா நம்ம சேரனுக்கு கால் அடிபட்டிருக்கல, சேரனும் பாத்தீங்கன்னா அதுலயே மாறி மாறி வேலை செய்யலன்னு சொல்லிட்டு எல்லாம் சேரன் ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நாம பாண்டியனை காட்டுறாங்க. பாண்டியன் ரெண்டுக்கு தானே அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஓனர் வந்ததும், என்ன சார் புதுசா இங்க வந்திருக்கீங்க, எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு அப்படியே இருக்கேன், நான் இதை வேற லீஸ்க்கு எடுத்த இல்லை, இனி இதை நடத்த முடியாதுன்னு தோணுதுன்னு சொன்னதும் இதை கேட்டதும் பாண்டியன் கூட வேலை பார்க்குறவங்களுக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. என்னென்ன இப்படி சொல்றீங்க, இதை நம்பிதான் எங்க பொழப்பு போயிட்டு இருக்கு, இங்க பாருப்பா என்னால லீஸை நடத்த முடியாதுன்னு தானே சொன்னேன், நாங்க இந்த வேலையை நீங்க பார்க்காதன்னு ஒன்றும் நான் சொல்லலையே, நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலன்னு சொன்னதும், இங்க பாருப்பா நான் லீஸுக்காக 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன், அந்த பணத்தை கேட்டா உடனே 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துருவாங்க, இருந்தாலும் உங்களுக்கு இதை நம்பி தானே உங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கு, அதனால பாண்டி நீயும் சுத்தமான தொழில்கார, இந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை நீ கொடுத்துட்டீன்னா எனக்கு பண தேவை இருக்கு, அதனாலதான் அந்த பணத்தை கொடுத்துட்டேன்னா இதை நீ லீஸ் எடுத்து நடத்திக்கோன்னு சொல்றாங்க. என்னென்ன சொல்ற, 3 லட்சம் ரூபாய்? ஆமாப்பா யோசிச்சு பாருன்னு சொன்னதும் இதை நினைச்சு பாண்டியன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சேரன் கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சந்தா, அனிஷே நீ தான் சொன்னியா இவகிட்ட? ஆமாம் பையா, உங்களுக்கு அடிபட்டிருக்கு, நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறீங்கன்ற விஷயத்த நான் தான் சொன்னேன்றாங்க. உடனே ரொம்ப வலிக்குதான்னு சொல்லிட்டு சேரனுக்கு நிவி விட சேரன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண கண் கலங்க, அதை பார்த்து சந்தா கண் கலங்கன்னு சொல்லிட்டு மாறி மாறி ஃபீல் பண்ணிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இதை நினைச்சு சேரன் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. இப்ப சேரன் நேரா வீட்டுக்கு வராங்க. அப்ப பாண்டி எதையும் யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. டே பாண்டி, என்னடா யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஒன்னும் இல்லைன்னு ஒரு முக்கியமான விஷயத்த தான் யோசிச்சுட்டு இருக்கேன், அதுதான்டா, என்ன விஷயம் சொல்லு பாண்டின்னு சொல்லி கேட்குறாங்க. நீலா, சோழன், பல்லவன் எல்லாருமே வராங்க. இல்ல நான் ஒரு கடையில சம்பளத்துக்கு தானே வேலை பார்த்துட்டு இருந்தேன், அந்த கடைக்காரர்
3,00,000 குடுத்துட்டு, நீயே இத கடைய நடத்துன்னு சொல்றாங்கன்றாங்க. இது எவ்ளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இத கண்டிப்பா நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்றாங்க. 3,00,000 கேட்குறாங்கன்னு சொன்னதும், உடனே சோழன் "டேய் என்னடா பணமா முக்கியம்? அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் விடுடா. அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதன்னு" சொல்லிட்டு பயங்கரமா பாண்டிய அப்ரோச் பண்ண, பாண்டி ரொம்ப சந்தோஷமா இந்த விஷயத்த வானதி கிட்ட சொல்லலாம்னு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. "என்ன பாண்டி அவசரமா என்ன வர சொன்ன? என்ன விஷயம் சொல்லுன்றாங்க. இந்த கடையை நானே இனி லீஸுக்கு எடுத்து நடத்த போறேன்றாங்க. என்ன பாண்டி உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அவங்க எப்படி எல்லாமே பிசினஸ் தொடங்கலாம், பெரிய லெவல்ல பிசினஸ் தொடங்கலாம்னு நினைக்கிறாங்க. இதை ஓட்ட வண்டியை நீ கட்டிக்கிட்டு அழுன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு இப்ப வானதி சொன்னதை கேட்டு பாண்டியனுக்கு பயங்கர கோபம் வருது. இங்க பார், நீ எனக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பேசாத, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிடுறாங்க. உடனே வானதியும் கோபமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப மூட் அவுட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க நம்ம பாண்டி. அடுத்ததான் நம்ம சோழன் வழி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா பல்லவனுடைய அப்பா ரோட்ல மொத்த திங்ஸையும் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பயோ என்னையாச்சுன்னு சொல்லிட்டு பல்லவனுடைய அம்மா கேட்க, கடன்காரங்க வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பொருள் எல்லாம் போட்டதை பார்த்ததும், இவங்க இங்கதான் இருக்காங்களா, நம்ம வேற தெருவா வேற தேடிட்டோம்னு சொல்லிட்டு சோழன் நிலாவுக்கு கால் பண்ணி அந்த அட்ரஸை கொடுக்குறாங்க. இப்ப நிலா சோழன் 2 பேருமே உங்களுக்கு நடேசன் யாருங்கிறது தெரியுமான்னு சொல்லிட்டு போட்டோவை காட்டுறாங்க. இதுல எதுக்காக என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, பல்லவன் யார் தெரியுமான்றாங்க. உடனே அவங்க யோசிக்கிறாங்க, அவனுடைய போட்டோ இருக்கான்னு சொல்லிட்டு பல்லவனுடைய போட்டோவை வாங்கி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் பல்லவனுடைய அம்மான்றது எங்களுக்கு தெரியும், நடேசன்றது யாருன்னு தெரியும், அப்புறம் எதுக்காக நீங்க மறைஞ்சு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய கதை, இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது. என் புருஷர் வந்துருவாரு, அவர் வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான், தயவு செஞ்சு இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு பல்லவனுடைய அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய விடாம பாதுகாத்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன ரகசியத்தை இவங்க பாதுகாக்கிறாங்க? நிலா சோழன் இந்த உண்மையை கண்டுபிடிப்பாங்களா, இல்ல நடேசனும் பல்லவனுடைய அம்மாவும் உண்மையை சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.